பாமினி பாவை அத்தியாயம் 23. கெட்ட கனவாக மறந்துவிடு. ஆனந்தத்தின் அணைப்பிலே அயர்ந்து தூங்கிக் கொண்டிருந்தான் யூசுப்கான். மகிழ்ச்சி மந்தகாசமிட்டிருந்தது அவன் முகத்தில். ஆயிஷாவின் நினைவு கனவாகி கண் இமைகளை திறக்க மனமில்லாத மயக்கத்திலே அவனை அழுத்தி கொண்டிருந்தது. அப்போது விடுதியின் வாசலிலே வேகமாக பல குதிரைகள் வந்து நின்றன. அவைகளில் இருந்து வீரர்கள் பலர் இறங்கினார்கள். ஏதோ விபரீதம் என்பதை புரிந்து கொண்ட விடுதியின் அதிகாரி கலவரத்துடன் காரணமறிய வெளியே போனார். அந்நிய நாட்டு வியாபாரி தங்கியுள்ள பகுதியை அவரிடம் கேட்டறிந்த வீரர்கள் வேகமாக அங்கு விரைந்தனர். விடிந்ததும் விழித்து கொள்ளாத யூசுப்கானை இழுத்து கொண்டு வந்து தலையாரியின் முன்னே நிறுத்திய போது அவன் தடுமாறி கொண்டிருந்தான். அவனுக்கு ஒன்றுமே புரியவில்லை. கண்களை கசக்கிவிட்டு கொண்ட போதே அவன் கைகளில் விலங்குகளை மாட்டினார்கள் விஜயநகரத்து வீரர்கள். தலையாரியின் கண்களிலோ கனல் பறந்தது. காரணம், வயோதிக வியாபாரி காசிம் கானாக அங்கு நிற்கவில்லை யூசுப்கான். முதல் நாள் இரவு காதலியை கழிப்பிக்க காளையாக சென்றவன் உருவம் மாற்றம் செய்து கொள்ளாமலேயே உறக்கத்தின் கிறக்கத்தில் மூழ்கி போயிருந்தான். தான் கைது செய்யப்பட்டதை அறிந்து கொள்ளவே அவனுக்கு சில வினாடிகள் ஆயின. அப்போதும் தன் வேஷம் விளைவித்த விபரீதத்தை உணர்ந்து கொள்ளும் நிலையில் இல்லை அவன். அந்நிய நாட்டு வியாபாரிகளை இந்த நாட்டில் நடத்தும் முறை இதுதான் போலிருக்கிறது. நேற்று அரச மரியாதை, இன்று அவமானம். ஆத்திரத்தோடு கட்டிப்பிடித்து நின்ற காவலர்களிடமிருந்து திமிரிக்கொண்டே பேசினான் யூசுப்கான். ஆம், நேற்று வரை கிழவனாக இருந்து இன்று குமரனாக உருமாறும் உளவாளிகளுக்கு இந்த நாட்டின் தண்டனை என்ன என்பதையும் இன்னும் சற்று நேரத்தில் அறிய போகிறாய். கட்டி இழுத்து செல்லுங்கள் இவனை என்று தலையாரி உத்தரவு பிறப்பித்த போதுதான் அவன் தன்னைத்தானே பார்த்து கொண்டான். பதறியது நெஞ்சம். சிதறிப்போன தன் காரியங்களை எண்ணிய போது சினம் ஓடி ஒளிந்தது. குமையும் மனத்துடன் குனிந்த தலையுடன் அடங்கி போனான். வாதிட்டு வம்பு செய்ய வாயில்லாது வகையாக மாட்டிக்கொண்டோமே என்பதை நினைத்த கடமை தரவியதற்காக குன்றி போனான். அப்போது அவனது உதவியாளர்கள் இருவரையும் இழுத்து வந்தார்கள் சில வீரர்கள். உடல் நடுங்க தாங்கள் ஒரு பாவமும் அறியாதவர்கள் என்று ஓலமிட்டு கொண்டே ஓடி வந்து தலையாரியின் கால்களில் விழுந்து சலாமிட்டு கண்ணீர் ஒழுக நின்றார்கள் அவ்விருவரும். சிந்தனையையும் வேதனையையும் உதறிவிட்டு தலை நிமிர்ந்தான் யூசுப்கான். கம்பீரமாக கணீர் என்ற குரலில் கலங்காமல் கூறினான், அவர்கள் ஏதும் அறியாத அப்பாவிகள். ஊதியத்துக்காக ஆசைப்பட்டு என் பணியாளர்களாக என்னுடன் ஓடி வந்த அவர்களுக்கு என்னை பற்றியோ நான் மேற்கொண்டுள்ள காரியத்தின் நோக்கம் பற்றியோ ஏதும் தெரியாது. என் செயலின் விளைவாக நிரபராதிகளான அவர்கள் தண்டனை பெறுவதை நான் விரும்பவில்லை. தயவு செய்து அவர்களை விடுதலை செய்துவிடுங்கள் என்றபோது அதற்கு ஏற்ப அவர்களும் ஒன்றுமே தெரியாதவர்களைப் போல அற்புதமாக நடித்து உதடு துடிக்க பேச்சற்ற நிலையில் அடிக்கடி தலையாரியின் பாதங்களை தொட்டு தொட்டு சலாமிட்டு பதறியபடி பரிதாபமாக நின்றார்கள். காவல் படையின் தலைவனான தலையாரி ஒரு நிமிஷம் யோசித்தவாறே யூசுப்கானையும் அவ்விருவரையும் உற்று பார்த்தான். யூசுப்கானின் கூற்றில் உண்மை இருக்கலாம் என்ற முடிவுக்கு வந்தவனாக அந்த இருவரையும் விடுதலை செய்து வெளியே விரட்டுங்கள் என்று கூறிவிட்டு வேகமாக வெளியேறினான். அந்நிலையில் அவர்கள் செய்ய வேண்டியது என்ன என்பதை பார்வையாலேயே அறிவித்துவிட்டு கைதியாக நடந்தான் யூசுப்கான். நடந்ததை அவ்விருவருமே நிஜாம் ஷாவிடமும் குதப் ஷாவிடமும் கூறிவிடுவார்கள் என்ற நம்பிக்கைக்கு பிறகே தன் நிலை பற்றி சிந்திக்கலானான். தான் இப்படி கைதியாகியதற்கு காரணம், தன்னை பற்றிய உண்மைகளை எல்லாம் அறிந்த அந்த ஒருத்தியிடம்தான் அவன் சந்தேகமெல்லாம் சரிந்தன. அந்த சதிகாரி சிந்திய சிரிப்பெல்லாம், சிதறவிட்ட சிங்கார பேச்செல்லாம் தன்னை கைதியாக்கி காட்டி கொடுக்கத்தானோ? பெண்ணின் அழகில் மயங்கி எத்தகைய பெரும் தவறு செய்துவிட்டேன். என் வேஷத்தை புரிந்து கொண்ட அவளுடைய வேஷத்தை நான் அறிந்து கொள்ளாமல் அறிவிழந்து போனேனே. யா அல்லாஹ், யா குதா, இத்தகைய அழகையும் படைத்து அத்துடன் எப்படிப்பட்ட அபாயத்தையும் அனுப்பிவிட்டாய் என்று பெருமூச்செறிந்தவன் பேச்சற்ற நிலையிலேயே அந்த பெண்ணை பற்றி எண்ணலானான். விடுதலை வேண்டி வலிய வந்து உதவி கேட்டு விஷத்தை கக்கிவிட்டு போய்விட்டாயே ஆயிஷா என்று விருப்பு கொண்டவளிடம் வெறுப்பை வளர்த்து கொண்டு வந்தவனை பாதாள சிறையின் பயங்கரமான கதவுகள் வாயை திறந்து வரவேற்றன. எந்த ஒரு ஒப்பற்ற அழகி தன் வாழ்வுக்கு ஒளியாக வருவாள் என்று கனவு கண்டு கொண்டிருந்தானோ அவளே, அந்த ஆயிஷாவே, இந்த இருள் சூழ்ந்த பாதாள சிறைக்குள்ளே தன்னை தள்ளி கதவையும் மூடி தாளிட்டு கொண்டு போவதற்கு காரணமாக இருந்தாள் என்பதை என்ன அவன் இதயத்திலே ஏக்கம்தான் எஞ்சி நின்றது. திடீரென்று கண்கள் காணும் சக்தியையே இழந்து விட்டனவோ என்ற பீதி ஏற்பட்டது யூசுப்கானுக்கு. ஒருவேளை அவள் பயந்தது போலவே ஒப்பற்ற வேவுக்காரர்களை கொண்ட விஜயநகரத்து சாம்ராஜ்யத்து ஆட்சியாளர்களே
என் அரசியல் வேஷத்தின் ரகசியத்தை அறிந்திருப்பார்களோ? அதற்கு சாத்தியமே இல்லை என்று சாகசம் பேசி அவளையே குற்றவாளியாக்கி குமைந்தது மற்றொரு மனம். இப்படி அந்த பாதாள சிறையிலே பாமினி பாவையின் நினைவாகவே ஒரு கணம் அவளை வெறுத்தும் வேதனைப்பட்டும் மறுகணம் அவள் நினைவால் ஏங்கியபடியும் இத்தகைய எண்ண சுழலிலே சிக்கியவனாக தத்தளித்து கொண்டிருந்தான் யூசுப்கான். அந்த புறத்துக்கு வந்த வைர வியாபாரி பகை நாட்டின் வேவுக்காரனாம். ஆகவே அவனை பாதாள சிறையிலே கொண்டு தள்ளியிருக்கிறார்களாம். அந்த ஒற்றனோடு உறவாடி உளவுகளையும் சொல்லியிருக்கிறார்களாம். இங்கே உள்ள யாரோ ஒருவர் என்ற செய்தி அரண்மனை எங்கும் பரவியது. தளபதி ராயர் அந்த புறத்துக்கு வந்திருப்பதாகவும் தகவல் வந்தது. அனர்த்தம் விளைந்து விட்டது என்று நடுங்கி போனாள் ஆயிஷா. கொஞ்ச நேரத்தில் வேங்கடாத்திரிடமிருந்து அவளுக்கு அழைப்பு வந்தது. பொங்கி வரும் அழுகையை கட்டுப்படுத்தி கொண்டு குற்றவாளி மனப்பான்மையுடன் குனிந்த தலையுடன் தயங்கி தயங்கி உள்ளே புகுந்தாள் ஆயிஷா. அது ஒரு அந்தரங்கமான அறை. அங்கு வேங்கடாத்ரி ஜுவலிக்கும் நெருப்பாக நின்று கொண்டிருந்தான். நேற்று அண்ணா என்று அபயக்குரல் எழுப்பியவளை எரித்து விடுபவளைப் போல பார்த்து கொண்டு நின்றான் வேங்கடாத்ரி. அவன் வாய் திறக்கவில்லை. ஆனால் பார்வையே பல்லாயிரம் கேள்விகளாக அவள் இதயத்தை துளைத்து கொண்டிருந்தது. அவன் ஏதாவது கேட்டிருந்தால், ஆத்திரப்பட்டிருந்தால், ஆவேசமாக பேசியிருந்தால் கூட அவளுக்கு அது இதமாக இருந்திருக்கும். அவனது மௌனம் அவளை சித்திரவதை செய்தது. உரிமையோடு குற்றம் சாட்டி அவன் தன்னை கோபித்து கொள்ள வேண்டும் என்று விரும்பினாள் ஆயிஷா. அவளே தன் உற்றத்தை ஒப்புக்கொண்டு கதற வேண்டும் என்று விரும்பினான் அவன். ஆனால் அவனது விருப்பமே நிறைவேறியது. இனப்பற்றும் மொழிப்பற்றும் என்னை பைத்தியமாக்கி அந்த பாமினி ஒற்றனின் பின்னால் ஓட வைத்துவிட்டன அண்ணா. அதற்காக நீங்கள் என்ன தண்டனை அளித்தாலும் ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறேன். குரல் தழுதழுக்க கூறினாள் ஆயிஷா. வேங்கடாத்ரி பதிலேதும் சொல்லவில்லை. தன் இமையாத விழிகளால் அவளை எடை போட்டு கொண்டிருந்தான். அவன் ஒற்றன் என்பதை உணர்ந்த உடனேயே உங்களிடம் சொல்லிவிட வேண்டும் என்றுதான் தவித்தது என் உள்ளம். ஆனால் ஏனோ அண்ணா, அதன் பிறகு தறிகெட்டு போன எண்ணங்கள் என்னை தடுமாற வைத்துவிட்டன. தாபத்தோடு பொறுமினாள் பொற்கொடி. வேங்கடாத்ரியிடம் மீண்டும் எந்தவித சலனமும் இல்லை. அசையா சிலையாக அவளையே பார்த்து கொண்டிருந்தான். அவளே பேசினாள். அண்ணா, உணர்ச்சிகளுக்கு மதிப்பளிக்கும் உத்தமர் தாங்கள். என் உள்ளத்தை புரிந்து கொள்ளும் ஆற்றல் மட்டுமல்ல, அதன் அருமை தெரிந்த உங்களை உரிமையோடு ஒன்று கேட்கிறேன். என் உள்ளம் அந்த ஒற்றனிடம் ஒட்டி கொண்டதே, அது ஒரு குற்றமா? கண்ணீர் உலர்ந்த விழிகளிலே காதல் ஒளி மின்ன கேட்டாள் ஆயிஷா. அப்போதும் வேங்கடாத்ரி பேசவில்லை. ஆனால் பார்வையின் உக்கிரம் தணிந்திருந்தது. அவனுடைய அந்த மௌனமோ அவளை வெறிகொள்ள செய்தது. பேச மாட்டீர்களோ? எப்படி பேசுவீர்கள்? காபிரிகளாகிய நீங்கள் எனக்கு செய்த கொடுமைகளோடு ஒப்பிடும்போது இது ஒன்றுமே இல்லை. என் இனத்தானே காதலிக்கவும் செய்வேன், காட்டிக் கொடுக்கவும் மாட்டேன் என்று கர்ஜித்தாள் ஆயிஷா. இப்போதும் வேங்கடாத்ரி வாய் திறக்கவில்லை. அவன் விழிகளில் அமைதி இருந்தது. இந்த நரகத்திலிருந்து விடுபடுவதற்கு நான் எதையும் செய்வேன். என் பெற்றோர்களை கொன்றவர்களை பழி வாங்குவதற்கு ஏற்ற தருணத்தை எதிர்பார்த்திருந்த எனக்கு உதவுவதற்காகவே அல்லாஹ் அந்த வேவுக்காரனை இங்கு அனுப்பியிருந்தார். அவனுடன் நான் உறவாடுவதை குற்றமாக்கி குறை கூறி தண்டிக்க இந்த உலகத்தில் யாராலும் முடியாது. உங்களால் கூடத்தான் அண்ணா, உங்களால் கூடத்தான் என்று உரிமையவளின் குரல் கம்மி கிடந்தது. தண்டிக்கும் அவனது பார்வையை தாங்க முடியாமல் தன்னை மறந்து ஆத்திரத்தின் வசப்பட்டு ஏதேதோ பிதற்றி கொண்டிருந்தாள். வேங்கடாத்ரியோ வாய் பேசாமல் அவளது உணர்ச்சிகளை வற்றடித்து கொண்டிருந்தான். இப்படி பல பல பேசியதால் தன் பலவீனத்தை தான் வெளிப்படுத்தி கொண்டாள் ஆயிஷா. இப்படி வெகு நேரம் பேசி முழக்கியவள் இனி பேசுவதற்கு ஏதும் இல்லாதவளை போல முடிவில்லா ஏக்கமுடன் துவண்டு போனாள். வெறி அடங்கிய நிலையில் அவளிடமிருந்து விம்மல்கள் வெளிப்பட்டன. வேங்கடாத்ரியின் கரங்களை பற்றி எடுத்து அதில் தன் முகத்தை புதைத்து கொண்டு குழந்தையைப் போல கோ என்று கதறி அழுதாள் ஆயிஷா. அண்ணா, என்னை ஏன் இப்படி உங்கள் மௌனத்தினால் வதைக்கிறீர்கள்? விழியால் குத்துவதை விட வாளால் கொன்றுவிடலாமே அண்ணா. நான் செய்த குற்றத்திற்கு வேறு எந்த தண்டனையாவது கொடுங்கள். என்னோடு பேசாதிருக்கும் இந்த தண்டனையை என்னால் தாங்கவே முடியவில்லை. விரோதி நாட்டு ஒற்றனிடம் உள்ளத்தை பறிகொடுத்தேன், உண்மைதான். ஆனால் அது பருவத்தின் கோளாறு என்று உங்களுக்கே தெரியும். அவரோடு ஓடிவிடவும் திட்டமிட்டேன், உண்மை. உங்களை தவிர இங்கு என்னிடம் உண்மையான அன்போ அனுதாபமோ உள்ளவர்கள் யாரும் இல்லாத போது இங்கு என்னால் எப்படி அண்ணா வாழ முடியும்? உங்கள் சகோதரி சந்தோஷமாக வாழுவதற்கு நீங்கள் தடை செய்ய மாட்டீர்கள் என்றே இத்தகைய முடிவுக்கு வந்தேன். அது தவறானால் நீங்கள் தரும் எந்த தண்டனையும் ஏற்றுக்கொள்ளுகிறேன்.
எங்களை வாழ வைப்பதோ சாகடிப்பதோ இனி உங்கள் கையில்தான் இருக்கிறது அண்ணா. தன் கால்களில் சரிந்தவளை தாங்கிக் கொண்டான் வெங்கடாத்ரி. நடந்தவைகளை எல்லாம் கெட்ட கனவு போல நினைத்து மறந்துவிட்டு எதுவும் நிகழாதது போல இருந்துவிடு. என் அருமை சகோதரிக்கு நான் இந்த நிலையில் கூறும் அறிவுரை இதுதான் என்றான் சுருக்கமாக. கனவாக மறப்பதா? ஐயோ, அது எப்படி அண்ணா முடியும்? இன்றைய என் நினைவில் நிறைந்திருப்பது எல்லாம் அதுதானே அண்ணா. அப்படி இருக்க ஆயிஷாவின் குரல் பரிதாபமாக ஒலித்தது. எப்படியானாலும் என் சகோதரியாக தகுதி பெற்ற உனக்கு எதையும் தாங்கும் இதயமும் இருக்க வேண்டும் என்று கூறியபடியே அவளது பதிலை எதிர்பாராமல் அங்கிருந்து வெளியேறினான் வெங்கடாத்ரி. விஜயநகரத்து மக்களின் சிந்தனை எல்லாம் செயல் எல்லாம் வரப்போகும் மகத்தான விஜயதசமி விழாவை பற்றியே திட்டமிட்டு கொண்டிருந்தன. சாம்ராஜ்யத்திலே நடக்கும் பல்வேறு திருவிழாக்களில் இதுவே சிறப்பு மிக்க பெருவிழா. 9 தினங்கள் ஒப்புயர்வற்ற முறையிலே கொண்டாடப்படும் இந்த மகா நவமி பரந்த சாம்ராஜ்யத்தின் பல்வேறு பக்கங்களிலும் உள்ள தளவாய்கள், திவான்கள், தளபதிகள், மண்டலாதிபதிகள் அத்துணை பேரும் இந்த விழாவிலே கலந்து கொள்வதற்காக தலைநகருக்கு வருகை தருவார்கள் தங்கள் விசேஷ படைகளுடன். மகா நவமி முடிந்த 10வது நாள் விஜயதசமி அன்று மன்னர் தம் பெரும் படைபலத்தை பார்வையிட்டு மகிழ்வார். ஆண்டுக்கு ஒரு முறை படை வீரர்களுக்கும் படைக்கலன்களுக்கும் கௌரவம் அளிக்கும் கலை விழா அது. அன்று மன்னர் விருதுகளும் வழங்குவார். தான தர்மங்கள் எல்லாமே தடபுடல்படும். ஒவ்வொரு ஆண்டும் 9 நாட்கள் இந்த விஜயதசமி விழாவை கோலாகலமாக கொண்டாடினாலும் இந்த ஆண்டு அந்த விழா விசேஷ முக்கியத்துவம் பெற்றதாக இருக்கும் என்று நகர மாந்தர் பேசிக்கொண்டார்கள். இவ்வாண்டு அரண்மனையிலிருந்து விசேஷ அறிக்கை ஒன்று எல்லோருக்கும் அனுப்பப்பட்டிருந்தது. அவசியம் ஒவ்வொருவரும் தங்களால் எத்துணை வீரர்களை சேகரித்து கொண்டு வர முடியுமோ அத்துணை படைகளுடன் பெரு விழாவுக்கு வந்துவிட வேண்டும் என்பதை திருவோலை வற்புறுத்தியது. ஆகவே இவ்வாண்டு இதுவரை காணாததொரு மகத்தான காட்சியை காணும் வாய்ப்பு இருக்கிறது என்று குடிமக்கள் கூடி கூடி பேசிக்கொண்டார்கள். விஜயநகர சாம்ராஜ்யம் விஜயதசமி விழாவுக்கான ஏற்பாடுகளில் முழு மூச்சுடன் முனைந்திருந்தது. திட்டமிட்டு கட்டப்பட்ட அழகான வீதிகளையுடைய விஜயநகரை விதவிதமாக அலங்கரித்திருந்தார்கள் நாட்டு மக்கள். நகரில் உள்ள பிரதானமான பகுதியில் பரந்ததொரு இடத்தில் விஜயதசமி விழாவிற்கான அற்புதமான அரங்கம் ஒன்றும் நிர்மாணிக்கப்பட்டிருந்தது. 9 நாள் பூஜைக்குரிய துர்க்கையின் விக்கிரகம் இந்த அரங்கத்தில் முக்கிய பகுதியில் இடம்பெற்றிருந்தது. மன்னரும் அவரை சார்ந்த அரண்மனை வாசிகளும் அவரவர் தகுதிக்கு ஏற்ப வந்து இருந்து பூஜையிலும் அதை ஒட்டி நிகழும் கலை நிகழ்ச்சிகளிலும் கலந்து கொள்ளுவதற்கான இடவசதியோடு கட்டப்பட்டிருந்தது அந்த பிரம்மாண்டமான அரங்கம். ஆடல் பாடல்களுக்கும் மற்போர், விற்போர், வாழ்வீச்சு, குதிரை, யானை இவைகளை கொண்டு நடத்தும் விளையாட்டுகளுக்கும் அவைகளை காண வந்து கூடும் பெருந்திரளான மக்கள் கூட்டம் வசதியாக இருந்து பார்ப்பதற்கும் ஏற்ற வகையிலும் அந்த அரங்கம் அமைக்கப்பட்டிருந்தது. மன்னரின் பிரதிநிதியான மகா மண்டலேஸ்வரர் ராமராயர் வருகை தந்தபோது ஜன சமுத்திரம் ஆரவாரமிட்டது. கம்பீரமான தோற்றமுடைய ராமராயர் தமது தம்பிகள் பின்தொடர அரங்கிற்கு வந்தபோது வேத விற்பன்னர்களான பிராமணர்கள் வாழ்த்து கூறி வரவேற்றார்கள். பிறகு ரோஜா மலர்களை கொண்ட பொற்குடலைகளை அவர் முன்பு நீட்டினார்கள். 11 அழகிய குதிரைகளும் 4 யானைகளும் அற்புதமான அலங்காரங்களுடன் அங்கு வரிசையாக நிறுத்தப்பட்டிருந்தன. குடலைகளில் இருந்து 2 கை நிறைய மலர்களை அள்ளி குதிரைகளின் மீது வீசினார் ராமராயர். இப்படி 3 தடவை அவைகளின் மீது மலர்களை தூவிய பிறகு புரோகிதர்கள் குதிரைகளின் அருகில் சென்று அவைகளுக்கு திலகமிட்டு தூப தீபம் காட்டி அசுவ பூஜை நிகழ்த்தி ஆரத்தி எடுத்தார்கள். இதேபோல ராமராயர் யானைகளின் மீது மலர் குவியல்களை வாரி இறைத்ததும் முறைப்படி கஜ பூஜையும் செய்யப்பட்டது. பிறகு துர்க்கை கொலு வீற்றிருக்கும் மண்டபத்துக்கு சென்று உடல் தரையில் பதிய விழுந்து வணங்கி எழுந்தார். பூஜைகள் முடியும் வரை பொறுப்போடு இருந்து வழிபட்ட பிறகு தமக்கென அமைக்கப்பட்டுள்ள இருக்கைக்கு திரும்பினார் தம்பிகளுடன். பிற்பகலில்தான் விழாவையொட்டி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள விளையாட்டுகள் தொடர்ந்து நடைபெறுவது வழக்கம். அப்போது மன்னரும் மற்ற அரண்மனை வாசிகளும் அரங்குக்கு வந்து இந்த கேளிக்கலை கண்டு களிப்பார்கள். 9 நாளும் மாலையிலே சாம்ராஜ்யத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் வந்துள்ள தளவாய்கள், மண்டலாதிபதிகள் ஆகியவர்களுடன் பேட்டியும் அவர்களோடு வந்திருக்கும் படைகளின் அணிவகுப்பை பார்வையிடுவதும் நடைபெறும். இரவு 2ஆம் ஜாமம் வரை மாலையில் பார்த்தவர்களுக்கு ராஜ மரியாதைகள் நடைபெறுவது வழக்கம். இப்படி 9 நாட்களும் ஒப்பற்ற முறையிலே விஜயதசமி திருவிழா கோலாகலமாக நடந்து முடிவுக்கு வந்தது. மறுநாள் சாம்ராஜ்யத்தின் எல்லா பகுதிகளில் இருந்தும் வந்திருந்த படை வீரர்கள் தலைநகரில் கடலை போல குவிந்திருந்தனர்.
தமிழ்நாடு, மலையாளம், கன்னட தேசம் ஆகிய இடங்களில் இருந்தெல்லாம் இவ்வாண்டு விஜயதசமி விழாவிற்காக விருந்தினர்களாக படையணிகள் வந்திருந்தன. குதிரைகளும் யானைகளும் எண்ணி மாளாத அளவுக்கு இடம் பெற்றிருந்தன. இத்துணை பேருக்கும் இடம் கொடுத்து, உணவு கொடுத்து, படைக்கலன் கொடுத்து உபசரிக்கும் நிலையில் இருந்தது அந்த பரந்த விஜயநகர சாம்ராஜ்யம். 10வது நாள் அணிவகுத்து நிற்கும் அத்துணை படைகளையும் பார்வையிட்டு பரவசம் அடைந்த ராமராயர் அவர்களுக்கு மகிழ்ச்சியூட்டும் செய்தி ஒன்றை அறிவித்தார். வெற்றி கொள்ள முடியாத நம் விஜயநகரத்தை வீழ்த்த வேண்டும் என்று வீண ஆசை கொண்டு அதற்கான போர் நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருக்கிறார்கள் நமது விரோதிகள். எத்தனையோ ஆண்டுகளாக முயன்றும் முடியாத ஒன்றை சாதிக்க ஒன்று சேர்ந்திருக்கிறார்கள் பாமினியின் சுல்தான்கள். அவர்களின் ஆசையை பகல் கனவாக்கிவிட வேண்டும் நீங்கள். வெகு நாட்களாக காத்திருந்த மகத்தான சந்தர்ப்பம் உங்களுக்கு வந்திருக்கிறது. உங்கள் வீரத்தினால், தீரத்தினால், தியாகத்தினால் வளர்ந்த இந்த நாட்டிலே விரோதிகளின் காலடி படுவதை பார்த்து கொண்டிருப்பீர்களா நீங்கள் என்று கேட்டபோது, மாட்டோம் மாட்டோம் என்று பேருளி எழுப்பி தங்கள் உணர்ச்சிகளை வெளிப்படுத்தினார்கள் போர் வீரர்கள். மகிழ்ச்சி பூத்த முகத்தோடு மகா மண்டலேஸ்வரர் கையமர்த்தி அவர்களை அமைதி கொள்ள செய்த பின்பு, ஆகவே அவர்களுக்கு சரியான பாடம் கற்பிப்போம். இனி எந்நாளுமே தலை நிமிராதபடி அவர்களை அடக்கி ஒடுக்கி அவர்களின் ஆணவத்தை குலைப்போம். விஜயநகரம் விரைவிலேயே போர்க்கோலம் பூண்டு புறப்படும் என்று அறிவித்த போது கடல் அலை போல கரகோஷம் செய்து தங்கள் மகிழ்ச்சியை தெரிவித்து கொண்டார்கள். போர் 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 என்ற போதே அவர்களின் உள்ளம் மகிழ்ச்சியால் துள்ளலாயிற்று. வீரர்களின் விண்ணார்ந்த மகிழ்ச்சி ஆரவாரத்தினிடையே மகா மண்டலேஸ்வரர் அரண்மனைக்கு கிளம்பினார். யுத்த அறிவிப்பு நகரமெங்கும் காட்டு தீ போல பரவியது. மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்.